हरे श्री गुरु पवन पुरपते पाहि मां पाहि दशकं 95 ऐந்தாவது श्लोकम् त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रिया शान्तिहेतोः भक्त्यैवाक्रम्यमानैः पुनरपि कलुतैर्दुर्बलैर्नाभिजय्यः सप्तार्चिर्दीपितार्चिर्दहति किल यथा भूरिदारुप्रपञ्चं त्वद्भक्त्योगे तदैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणाम्। त्वत् भक्तः बाध्यमानः अपि च विषयरसैः इन्द्रिय अशान्ति हेतोः भक्त्या एव आक्रम्यमानैः पुनः अपि खलु तैः दुर्बलैः न अभिजय्यः सप्त अर्चिः दीपित अर्चिः दहति किल यथा भूरि दारु प्रपञ्चं त्वद्भक्ति ओगे तदा एव प्रदहति दुरितं दुर्मदः क्व इन्द्रियाणाम्। त्वद्भक्तः उनது பக்தன் இந்திரிய அசாந்தி ஹேதோஹோ புலன்கள் முழுமையாக அடங்கப் பெறாமையால் விஷயரசைஹி சிற்றின்பங்களால் பாத்தியமானஹாபி தொந்தரவுக்கு உள்ளானான் ஆயினும் புனகாபி மீண்டும் பக்தியாயேவ பக்தியினாலேயே ஆக்கிரமியமானைகி கீழடக்கப்பட்டு துர்பலைகி தைகி வலிமை இழந்து போகும் அவற்றினால் ந அபிஜய்யஹ கலு வெல்ல முடியாதவனாக இருக்கிறானல்லவா. தீபித அர்ச்சிஹி கொழுந்துவிட்டு எரிகின்ற சப்த அர்ச்சிஹி நெருப்பானது யதா பூரி எவ்வாறு ஏராளமான தாரு பிரபஞ்சம் விறகு குவியல்களை தகதி கில எரித்து விடுகிறதோ ததாயேவ அவ்வாறே தொத் பக்தி ஓகே உன்னிடம் கொள்ளும் பக்தி பெருக்கு துரிதம் பாபத்தையே பிரதஹதி முற்றிலும் எரித்து விடும்போது இந்திரியானாம் துர்மதஹ க்வா புலன்களது திமிர் எம்மாத்திரம். உமது பக்தன் இந்திரியங்கள் அடங்காமையால் விஷயரசங்களால் துன்புறுத்தப்பட்டாலும் மீண்டும் பக்தியின் எதிர்ப்பால் பலமிழந்த அந்த விஷய ரசங்களால் வெல்ல முடியாதவனாகி விடுகிறானன்றோ. கொழுந்து விட்டெரியும் அக்னி எப்படி விறகு குவியலை எரிக்கிறதோ அப்படி உம்மிடம் வைத்த பக்தியின் பெருக்கு பாவத்தை எரித்து விடுகையில் இந்திரியங்களின் கெட்ட கொழுப்பு எங்கிருக்கும்?